இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் வரும் 5 நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மழையினை பயன்படுத்தி அறுவடை செய்தவுடன் நிலத்தினை உழவிடுவதால் களைகள் வளர்வதனை தடுப்பதுடன் கோடை மழையினை நிலத்தடி நீராக சேமிக்கலாம். நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 40 நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். நிலக்கடலையில் மண் அணைக்கும் போது ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோ உயிரியல் கரணியை கலந்து வேர் பகுதியில் மண் அணைக்கவும். தென்னை மற்றும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து எதிர்பார்க்கப்படும் மழையினை வேர் பகுதியில் சேமிக்கவும். 3ற்கு 1 அடி, 5ற்கு 1 அடி அளவுள்ள மஞ்சள் ஒட்டும் பொறியை 1 ஹெக்டேருக்கு 20 என்ற எண்ணிக்கையில் கட்டவும். என்கார்சியா ஒட்டுண்ணி 100 என்ற அளவில் 1 ஹெக்டேருக்கு விடவும். கிரைசோபிட் என்ற ஒட்டுண்ணி முட்டையை 1 ஹெக்டேருக்கு 1000 என்ற எண்ணிக்கையில் இலையின் அடிப்பரப்பில் ஸ்டாப்லர் மூலம் பிணைக்கவும். மாமரங்களில் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது பூக்கள் உதிராமல் இருக்கவும் மற்றும் அதிக காய்கள் பிடிக்கவும் 2% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். மாவில் புகையான் தாக்கம் காணப்பட்டால் இமிடாக்ளோபிரிட் 17.8 SC 4 மில்லி மரத்திற்கு 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளுக்கு, குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு ராணிக்கட் நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தகுந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும்.